ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் தூங்கணும், நான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஐ ஹாவ் டு அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்ல. அதோடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. இதுலேயும் அது போல் வந்து ஒரு சில சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ இல்லை எது மேலேயோ வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம சொல்லுவோம்ல, இதை வந்து நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தான் எனக்கு தெரியும், எனக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆகும் அப்படின்லாம் சரி சொல்கிறோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு செக் திஸ். ஐ ஹாவ் டு செக் திஸ். நான் இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் போகணும். நான் வந்து இங்கே வந்து போக வேண்டியிருக்கு, நான் சீக்கிரமாக வந்து போகணும் அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு கோ. ஐ ஹாவ் டு கோ. கோ அப்படின்னா வந்து போ அப்படின்னு அர்த்தம். நான் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் கிளம்பணும். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான் இந்த இடத்த விட்டு இப்போ நான் கிளம்பணும், சீக்கிரமாக வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான் கிளம்பணும் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு லீவ். I have to leave. Next sentence, நான் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து டயர்ட் போகும், ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நான் இதை முடிக்கணும். நான் இதை வந்து இப்போயும் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா தான் வந்து ஏதாவது ஒரு வேலையை நம்ம வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து சொல்லுவோம்ல, நான் இதை வந்து முடிக்கணும் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். ஃபினிஷ்னா வந்து முடிக்கிறது, இட் அப்படின்னா இதை. ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட். நான் இதை முடிக்கணும் அப்படி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Have a nice day.